சார் கரூர் சம்பவம் வழக்கில் சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்களை டெல்லிக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து 90 நாளில் முடிக்கணும்னு சொன்னாங்க. ரஃப்லி அது நவம்பர்லேயோ அக்டோபர் எண்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தால் ஆல்ரெடி 90 நாள் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. இதில் சம்பவத்தில் 41 பேர் இறந்தார்கள், பலர் காயம் பெற்றார்கள். இதை தாண்டி உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த 41 பேர் ரிலேட்டிவ்ஸு, எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைத்தது, எத்தனை பேர் மொபைல் கொடுத்தாங்க, அந்த கடைக்காரர்கள், இப்படின்னு பல பேரை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஒரு ஜட்ஜி எவ்வளோ கேஸ் விசாரிப்பார்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 80லேருந்து 100 நம்பர் கொடுப்பாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் ஹைகோர்ட் வெப்சைட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா காஸ்ட் லிஸ்ட்னு போடுவாங்க. ஒரு பெஞ்சுக்கு கீழே எவ்வளோ கேஸ் வருதுன்னு. அதில் 75-80% முடிப்பாங்க. கடைசியில் வரது திருப்பி அடுத்த வாரம் நம்பர் போடுவாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 70 கேஸ் ஏர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க 10 நிமிஷம் கூட ஒரு கேஸுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இத்தனை பேருடைய டீட்டெயில்ஸை வாங்கி பார்க்க முடியாதுன்னா என்ன பண்ணாங்க, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் சிபிஐ விசாரணையை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் மேற்பார்வையிடுவார் அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்க ஒரு ஆளுக்கு பேட்டி எடுத்தாங்கன்னா அது ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு போகும். இது மாதிரி 10,000 பக்கத்தை அவங்க நீதிபதி படிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டிருக்காங்க. ஸோ அவர் என்னென்ன கேள்வி கேட்குறார், இதை தாண்டி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேரில் பெரிய தவறு இருக்குது. விஜய் ரசிகர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போனது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் விஜயும் சரியான நேரத்துக்கு வருதல் அல்லது இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். தன்னை ஒரு ஜிகினாக்குள்ளே இருக்கிற ஒரு பொம்மையாட்டி காட்டிக்காமல் மக்களோட மக்களாக எம்ஜிஆர் போயிருக்கார், ஜெயலலிதா போயிருக்கார், என்டிஆர் மக்களோட, இவர் இன்னும் தான் வெள்ளி ஸ்கிரீன் ஹீரோங்கிற அந்த இமேஜை வச்சுக்கிட்டே அதுக்காக ஒரு தன்னை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சிட்ருக்கார். ஸோ அதனால் பார்க்கணுங்கிறது இன்னும் அதிகமாகுது. 3வதாக போலீஸ். சார் போலீஸ் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் சார். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் 5000 பேர் மேலே ஏற்றணுன்னப்போ 144 போட்டோம், யாரும் பண்ணக்கூடாதுன்னாங்கல்ல. ஏன் அதை விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? இன்றைக்கி 144 போடுறோம், நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லி தடுத்துருக்கலாம்ல. மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நான் எந்த பொதுக்கூட்டம் போட்டாலும் தடுக்கிறாங்கன்னு தானே சார் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீ வந்து அரசியல் கட்சி நடத்துறியா இல்லை வளர்றதுக்காக நடத்துறியா? தினம் எதிர்கட்சி திமுக மாத்திரம் திமுக மாநாடு போடுது. மாநாடுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி ஒரு 20 ஐட்டம் கல்யாணம் மெனு மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்குது. அப்படி போட்டு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து கூட்டம் சேர்க்குறாங்க, பாதி சேர் காலியாக இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ எதிர்கட்சி மீட்டிங் நடக்குதா இல்லையா, தெருமுனை கூட்டங்கள்னு எங்கே பார்த்தாலும் பாஜக நடத்துது, அதிமுக நடத்துது, இபிஎஸ் நடத்திட்டு இருக்கார்ல. நீ வந்து வேணும்னே, அதாவது ஒரு பெரிய மாஸ் எனக்கு இருக்குன்னு உங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் 5000 பேர் சேர்றதுக்கு தான் பர்மிஷனே வாங்குறீங்க. அது ஒரு கூட்டமா சார்? ஒரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டாளர்கள்னால் ரஃப்லி 2 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம். இப்போ நீங்கள் ஒரு 2 மாநாடு என்னமோ போட்டிங்க, ஒன்று விக்கிரவாண்டியில், இன்னொன்று மதுரையில். அதில் ஒரு 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்துலேயும் 5000 பேர். நடுவில் ஒரு 5-6 மீட்டிங் 20,000 பேர் என்னமோ வந்தாங்க, கரூர் உட்படன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சட்டமன்ற தொகுதி கூட நீங்கள் உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ இது ஒரு மாசுன்னு வச்சுக்கிட்டு உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுட்டு ஜெயிக்க முடியும்னா இதெல்லாம் நடக்காது. முதல்ல பப்ளிக், நீங்கள் மக்களுக்காக நீன்னு வரணும். அதை விட்டுட்டு எனக்காக மக்கள், எல்லா வீட்லேயும் விஜய் இருக்காங்க, எல்லா வீட்லேயும் அஜித் இருக்கார், எல்லா வீட்லேயும் சிவகார்த்திகேயன் இருக்கார், எல்லா வீட்லேயும் சிம்பு இருப்பார். அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? படம் பார்த்துட்டு போவோம், படம் நல்லா இல்லைன்னா திட்டுவோம், அவ்வளோதான். இதுதான் ரசிகர் வேலை. ஸோ இந்த மாசை காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இல்லாமல் மக்களோட இன்னொன்று நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தீய சக்தியை அழிக்கப்படணுன்றீங்க. இப்போ நீங்கள் தனியாக நின்னா தீய சக்திக்கு பி டீமான்னு தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அதே கொள்கைகளை சொல்கிறீங்க. ஈவேரா தமிழ் சனியன், தமிழை அழிக்க வேணும், அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மீதி எல்லாம் ஏற்றுக்கிறீங்க. அப்போ தமிழ் ஒழிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதையெல்லாம் பேசணும். சரி, விஜயை பொறுத்தவரை அவர் இன்னும் இந்த தேர்தலில் உண்மையாக ஃபைட்டுக்கு வராரா இல்லையாங்கிறதே நிச்சயமாக தெரியல. ஏன்னா கருத்து கணிப்புகள்லாம் 20% ஓட்டு வாங்குதுன்னெலாம் வருது. ஆனால் இந்தியாவிலேயே கருத்து கணிப்பில் டாப் மோஸ்ட் கம்பெனின்னு சொன்னால் ஆக்சிஸ் மை இந்தியா. அவர்கள் பீகாரில் இவருடைய அரசியல் வழிகாட்டின்னு இந்த மீட்டிங்கில் கொண்டு வந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 24% வாங்குவார்னாங்க. கடைசியில் அவர் வாங்கினது 3.8%. ஸோ இதையெல்லாம் பார்க்க இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு பக்கம் போலீஸ் என்ன சொல்கிறது, இவர் லேட்டாக வந்தார், இவர் மீட்டிங்கை அங்கேயே போட சொன்னால் இவர் அது வரைக்கும் போனார் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர்
அந்த 10 ரூபா பாட்டு பாடின உடனே செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க, பக்கத்தில் ஏதோ குழி வேணும்னே தோண்டி அடுத்த நாள் மூடிட்டாங்க, ஏதோ கெமிக்கல் அடித்தாங்க, இப்படியெல்லாம் பல இது தடியடி திடீர்னு போலீஸ் ஆரம்பித்தாங்க, தடி அடிச்சதுக்கு நம்ம லைவ்லேயே பார்த்தோம். இதையெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்ததுக்கு இவங்க சாட்சி கொடுத்துருக்கணும். போலீஸ் வந்து லேட்டுங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சியில் லேட்டுங்கிறது சர்வசாதாரணம். ஏன்னா அவங்க போகிற எல்லா மீட்டிங்லேயுமே அடுத்தடுத்து தடுப்பாங்க, வெளியில் ஆர்த்தி எடுக்கிறது நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ மீட்டிங்க்கு போகிறதில்ல, நான் காலேஜ் படிக்கிறப்போ என் ரூம்மேட்லாம் கருணாநிதி மீட்டிங் வருதுன்னு கிருஷ்ணகிரிக்கு போனாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு வரதாக சொன்ன மீட்டிங்க்கு அவங்க 9 மணிக்கு கிளம்பி போயிட்டு நான் அவர் வரமாட்டார்ப்பா தூங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்தால் அவங்க பக்கத்தில் படுத்துகிற என்னப்பா வந்தார், இல்லை வா போய் டீ குடிக்கலான்னு போனால் தலைவர் வருகிறார்னு சொல்லி அப்போ தான் மீட்டிங்கு. அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஊழல் பண்ணினோம் என்று அவரே சொன்னார். 84 தேர்தலில் தேனை எடுப்பவன் நான் புறங்கையை நக்கி இருப்பான், அதுபோல் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுட்டு ஓட்டு போடுங்க. எம்ஜிஆர் அமெரிக்காவில் உயிரோடு இருக்காரான்னு தெரியல, வந்தால் எனக்கு ஓட்டு போட்டாலும் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசினார். என் கையை ஸோ ராத்திரி சாயந்தரம் 7 மணிக்கு வரத்துக்கு மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்தார். அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். லேட்டுங்கிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை போலீஸும் சரியாக செயல்படவில்லை, விஜயும் செயல்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அது தவறுன்னு கூட அவர் உணர்ந்ததாக தெரியல. தஞ்சாவூரில் பேசுகிறப்ப என் மீது அதில் பழி சுமத்துகிறார். நிச்சயமாக நீங்களும் அதில் காரணம். இந்த நிலையில் விஜய்க்குமே சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதான் சார், இப்போ என்னன்னா சாட்சிகள் 2 பக்கமும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்க, நான் எல்லாரும் கொடுக்கறது கடைசியாக 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த மாத இறுதிக்குள் சிபிஐ அறிக்கை கொடுக்கணும். ஸோ போலீஸ் தரப்பில் இவர் சொன்னதை மறுத்திருந்தா இதை தாண்டி உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, வேறு ஏதாவது சொல்கிறீங்களான்னு கேட்குறது இருக்கலாம். பட் செந்தில் பாலாஜியுடைய ஒரு ஆதரவாளர் அன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ட்வீட் போட்டிருக்காரு, இன்றைக்கு கும்பகோணத்தின் மகாமகத்தில் நடந்தது போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறதுன்னு. ஸோ அந்த ட்வீட்டு நானே ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். இது கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்டது, இவங்கள்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னா இதில் சதி கோட்பாட்டை தாண்டி இது தவிர்க்கப்பட்டிருக்கணும். பட் இதை தாண்டி விஜயுடைய முந்தானத்து மீட்டிங்கில் இவர் பின்னாடி லாரியில் போய் வண்டியில் அடிபட்டு யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இது தொடர்கிறது. சார், உங்கள் ரசிகர்களை அல்லது உங்கள் தொண்டர்களை நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உங்களுக்கு யார் சார் ஓட்டு போடுவாங்க? ஸோ விஜய் இந்த முறை அவர் தேர்தலுக்கு தயாரா, இல்லைன்னா அவரும் சீமானை போல ஒரு டிஸ்ட்ரப்டடா அந்த நிலைக்கு வந்திருக்கு. அவர் தீய சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் சரியான கூட்டணியோட போய் ஏதாவது பண்ணாலே ஒழிய இது திமுகவிற்கு உதவி செய்வது போல தான் ஆகும். ஆனால் விஜய் இப்போது பாஜக கூட்டணியில் சேர்றதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது என்னன்னு சொன்னால் திரு KS ராதாகிருஷ்ணன் பாஜகவில் இருக்கும் மூத்த தலைவர், அவர் கருணாநிதியோடெல்லாம் பழகியவர். அவர் என்ன சொன்னார்னா, பவன் கல்யாண் 6 முறை சந்தித்து பேசியுள்ளார், மீண்டும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது பவன் கல்யாண் யாருன்னு சொன்னால் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், அவருடைய அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. ஸோ சிரஞ்சீவி அவர்கள் அரசியலில் இறங்கி தன் பணத்தை செலவு செஞ்சு இது போல 100 மடங்கு கூட்டங்கள் கூட்டியும் கடைசியில் வெற்றி பெறவில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் இறங்காதீங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கி 2 எலெக்ஷனில் போட்டி போட்டு எதுவுமே ஜெயிக்காமல் இந்த முறை கூட்டணியில் போய் எனக்கு 20 MLA நானும் துணை முதல்வராக இருக்கிறேன். அதனால சார், இன்னொன்று விஜய் யார்கிட்டையாவது பேசி பழகி ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருக்காரா, யூடியூபுக்கு ஏதாவது கொடுத்துருக்காரா, எந்த இதுக்கு கொடுத்துருக்காரா? யார்கிட்டையும் பேசுறதில்ல. ஸோ இவர் சக நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறதுனால இவர் பேச முடிகிறது. ஸோ அதனால் இப்பொழுது இந்த முறை கேட்ட பொழுது கேட்டாராம், இல்லை ஜான் ஆரோக்கியசாமி வேண்டான்னு சொல்கிறாரு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் பிடிக்கலன்னு. யோ, நீ உன் எதிர்காலமா அவங்க எதிர்காலமா? இன்னொன்று, காங்கிரஸோடு சேரலான்னு முயற்சி. காங்கிரஸோடு சேரலான்னா ராகுல் காந்தி போய் பார்த்தியா? இல்லை இவங்க 2 பேர் போனாங்க, அவங்க போய் என்னையா பேசுவார், நீ இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கு நீ முடிவு பண்ணுன்னு சொன்னதாகவும், இப்பொழுது நான் நேரடியாக பாஜகவோடு சேருவது கஷ்டம், தீய சக்தியை தோற்கடிக்க அதிமுக கூட்டணியில் வருகிறேன்னு சொன்னால் என்ன தருவாங்க, அது அங்கே தான் பேசணும்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை கூட்டணியில் இணைஞ்சா பாஜகவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதிமுகவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், யாருக்கும் பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை தமிழகம் விடுவிக்கப்பட வேண்டுமா?
ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்கட்டும், தமிழகம் நிமிரட்டும். அதுதான் இன்னைக்கு தேவை. அவர் பாவம் வயசாயிடுச்சு, அவர் கொடுக்குற துண்டிச்சீட்டை தப்பாக படிக்கிறாரு. அதனால அவர் ஓய்வெடுக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் நமக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. எது பேர்லேயும் ஆக்ஷன் கிடையாது. 10 வயசு குழந்தை அயனாவரம் கேஸு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு பின்ன எஸ்ஐடி போடுங்கன்னு கெஞ்சி இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல. இது மாதிரி என்னால் 100 கேஸ் செல்ல முடியும். ஸோ பிரச்சனை என்னன்னு சொன்னால், திமுக ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற கட்சி. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறட்டும், தமிழகம் நிமிரட்டும் என்றால் இந்த முறை ஒரு நல்ல கூட்டணி வேணும். நீங்கள் எங்கே போய் சர்வே எடுங்க சார். நானும் ஒரு 50 தொகுதியில் போய் கேட்டேன், சார் இந்த வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டு பிரியக்கூடாது. ஏன்னா இப்போ 2024 தேர்தலையே அதிமுக 23, பாஜக 18 போட்டால் 41%. அது கிட்டத்தட்ட அவங்க 2 பேரையும் கூட்டினீங்கன்னா 12 பாராளுமன்ற தொகுதிகள், 3 சட்டமன்ற தொகுதிகளில் லீடு வருது. ஸோ இன்னும் இப்போ கடந்த ஒரு 5 பாராளுமன்ற சட்டமன்ற அடுத்தடுத்து நான் எடுத்த ரிசல்ட் எடுத்தா, பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட 7% ஆளுங்கட்சி குறைகிறது. இப்போ 44% இங்கே வாங்கியிருக்காங்கன்னா திமுகவுடைய ஓட்டு 37 தான் இருக்குது. ஸோ 37 ஆன்டி இன்கம்பன்சி வந்தால் 35 கீழே போகுது. பாஜக அதிமுக 2 பேரும் சேர்றப்ப 41லேருந்து 2 குறைஞ்சா கூட 38 39 வந்தால் திமுக தோற்கிறது. திமுகவும் நல்ல பலமாக தானே சார் இருக்காங்க 23 கட்சிகளோட. திருவிக நகர்னு ஒரு இது நடந்துச்சு சார், இடைத்தேர்தல். இதே 23 கட்சி கூட்டணி இருந்துச்சு சார். திமுக என்னாச்சு தெரியுமா? டெபாசிட் போச்சு சார். இந்த கூட்டணின்னு சொன்னீங்க பாருங்கள், எனக்கு ஒரு 7 ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்துச்சு, தூக்கி போட்டுச்சு, குளிர் ஜுரம். எங்கள் அப்பா என்ன சொன்னார், சொட்டரை போட்டுக்கிடாருன்னார். எங்கப்பா நம்ம தான் மெட்ராஸில் இருக்கோம், சொட்டரே வாங்கலாம். என்னோட பழைய சொட்டர் இருக்குன்னு எடுத்து தந்தார். எடுத்து பார்த்தா ஆரஞ்சு கலர் இதில் 100 ஒட்டு போட்டிருந்தது. என்னன்னு கேட்டாடே, இது டைட்டாக இருந்ததுன்னு கொஞ்சம் இது பிரித்து விட்டேன், இதுக்காக ஒட்டு போட்டேன், இது அந்த ஊரில் கிழிஞ்சது ஒட்டு போட்டேன்னாரு. அது மாதிரி ஏற்கனவே அந்த கூட்டணியில் பல கட்சிகள், ஒரு கிறிஸ்தவ கட்சி, ஒரு முஸ்லீம் கட்சி, இந்த ஜாதி கட்சி, அந்த ஜாதி கட்சி, இப்போ போதாதுக்கு ஓபிஎஸ் இழு, தேமுதிகவை இழு அப்படின்னு ஒரு இழுத்து ஒட்டாக பேட்சாக போட்டு சார். 50 கிலோ இழுத்துட்டு போகிற வண்டியில் 70 கிலோ வச்சா கொஞ்சம் மெதுவாக போகும், 100 கிலோ வச்சா என்ன ஆகும், கொடை சாஞ்சு போயிடும். ஸோ மக்களே இதை பார்த்துட்டு என்னையே அது இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, 3 எலெக்ஷனாக ஜெயிச்ச கூட்டணின்னு சொன்ன திருப்பி இன்னொன்றும் புதுசாக யாருமே வேண்டான்னு சொன்ன ஆளெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள ராஜ்யசபா சீட்டுன்னு சேர்க்குறியே அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, கூட இருக்கிற கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? விசிகாரனுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுறது ஒரு பக்கம்னா அவங்க கொடியையே ஏற்றக்கூடாதுன்றீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீட்டை குறைக்கிறீங்க. உங்கள் கட்சி இன்னைக்கு பல இடங்களில் மக்களால் வெறுக்கப்படுகிறதுங்கிறப்ப கூட்டணிகளுக்கு அதிகமாக கொடுத்து சேர்க்கணும். இன்னொன்று, 160 சீட்டு, 170 சீட்டு, 180 சீட்டு இதில் நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2001 அதிமுக 139 சீட்டில் நின்று 131 சீட்டு ஜெயிச்சு. 2006 127 சீட்டில் நின்று திமுக 93 ஜெயிச்சிச்சு. அதிமுக 188 சேர்த்துட்டு போய் 63 குறைஞ்சிச்சு. இந்த நிறைய சீட்ல போட்டி போறதில்ல. சரியான கூட்டணி எங்க நிக்கணும். இப்ப சென்னையில வந்து அதிகமா சீட்டு கேட்கறதா காங்கிரஸ் தெரிவிக்கிறாங்களே, இது கொடுப்பாங்களா திமுக? சார், காங்கிரஸுக்கு இருக்கிறது 29 சீட்டு, அவங்க பேசியிருக்கிறது 28 சீட்டு. அந்த 28 மாத்திரம் நிக்க போறாங்களா? நமக்கு வரும் தகவல்கள், காங்கிரஸுக்கு பலம் இருந்து திமுக அந்த சீட்டை கொடுக்கலன்னா இவர்கள் அங்க இருக்கிற பலசாலிகள் எதிர்ப்பாக சுயேட்சை வேட்பாளர் போடுவேன்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸை சேர்ந்த சில மூத்த தலைவர்கள், சார் கூட்டணி அன்னைக்கு பேசினது ராஜ்யசபா வரைக்கும், எங்களுக்கு 28 உடன்பாடு கிடையாது, நாங்கள் கடைசி நாள் வரைக்கும் சண்டை போட்டு இன்னொரு 4 சீட்டு கேட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இதை தாண்டி மெட்ராஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க. மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்க நின்னா தோற்றுருவாங்க. 2 பேரையும் ஒன்று கட்சியே திமுக காரன் வேளச்சேரி இவர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் ஹசன் மௌலானா ஸ்ரீபெரும்புதூரில் ஐயோ என்னை இந்த தொகுதியில் அடித்து உதச்சிருவாங்க, எனக்கு மெட்ராஸ் எழும்பூர் கொடுங்கன்னு செல்வ பிறந்தையை கேட்குறாருன்னு நியூஸ் வருது. ஸோ இன்றைக்கு பெரும்பாலான தொகுதிகளில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வருகிறது. ஒன்று, விஜய் பிரிப்பதால் திமுக வெற்றி பெறுமா? அதனால தான் இங்கே பிரச்சனை. ஒருவேளை விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தா யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வராதா சார்? சார், விஜய் முதல்ல வேட்பாளராக நிற்க போகிறாரா? அவர் தேர்தலில் இருக்காரா? இல்லை வெறும் யூடியூப்பில் பேசுறதுக்கா? ஏன்னா அவர் பனையூரை தாண்டி முதல்ல இறங்கி வருவாரா? சொல்லுங்கள்.
இதெல்லாம் நீங்கள் விஜய் வந்து ஒரு ஃபேக்டருங்கிறது எந்த அளவுக்குன்னு தெரில. அவர் என்டிஏல சேர்ந்தால் தெளிவாக இபிஎஸ் அவர்களை முதல்வராக ஏற்க வேண்டும். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் கூட்டணி. என்னுடைய கணக்கு எனக்கு வந்தது படியாக 2011 தேர்தலில் தேமுதிகவிற்கு அன்னைக்கு விஜயகாந்த் 2009 தேர்தலில் 10.3% வாங்கிய நிலையில் ஜெயலலிதா மேடம் 41 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை விட 1-2 சீட்டு, அதாவது விஜயகாந்துக்கு 5ன்னா ராசின்னு 41 கொடுத்தாங்களாம். அதனால வந்து நான் இவருக்கு என்ன ராசியோ அதுக்கேற்ற மாதிரி அதை விட 1-2 சீட்டு அதிகமாக கொடுத்து அதில் வந்து சேரணும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சார், விஜயுடைய நோக்கம் தீய சக்தி. தமிழ்நாட்டுடைய 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30% திமுக முதலமைச்சருக்கு போகிறதுன்னு அவர் பேசியது உண்மை என்றால் முந்தானேதி மாமல்லபுரத்தில் அவரை தோற்கடிக்கிறது முதல்னா நிச்சயமாக யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது? இந்த வரைக்கும் எந்த ஒரு சர்வேயுமே ஒரு 40-50 சீட்டை தாண்டி இது விஜய் கட்சி 20% தாண்டலை. ஒரு முக்கியமாக சிட்டி ஏரியாவில் ஒரு 30-40 சீட்டில் 25%. ஸோ அப்போ அதிமுகவிற்கு ஆதரவு கொடுக்கலன்னா நீங்கள் திமுகவை வெற்றி பெறுவதற்காக எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணின்னு 2016 இருந்ததோ, எப்படி 2021 கமலஹாசன், சரத்குமார் மற்றும் இவங்க சேர்ந்து நின்னாங்களோ, பாரிவேந்தர் வந்து அப்போ உதயசூரியன் எம்பி, ஆனால் இந்த கூட்டணியில் எடுத்து நின்னார். ஸோ இதெல்லாம் திமுக பணம் கொடுத்து நிற்க வச்சுக்குது கூட்டணி. அது மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களான்னு சந்தேகம் வருகிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் சிபிஐ அளித்த சம்மனை வந்து நிராகரிச்சுட்டு தாவேக்காவோட வேட்பாளர் நேர்காணலில் ஈடுபட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிராகரிக்கலை. காலையில் பேப்பரில் வந்து செய்தி 15 நாள் டைம் கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. வரி கட்டுறதுக்கு வரி கட்டல, 1.5 கோடி அதுக்கு ஃபைனை போட்டால் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. காருக்கு என்ட்ரி டேக்ஸ் கட்ட மாட்டார். தன்னுடைய அவர் இந்தி மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறேன். அவர் நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி நடத்துகிறாரு, விஜய் வித்யாசிரம் பள்ளியில். அந்த விஜய் வித்யாசிரம் இருக்கிற இடத்துடைய லேண்ட் மதிப்பு 2015 45-50 கோடி நான் மதிப்பீடு செஞ்சுருக்கேன். இவர் வெறும் 10 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல அந்த ஏரியாவில் ஏக்கர் 15 கோடி போகும். இவர் 3 ஏக்கரை வெறும் 10.6 கோடிக்கு என்னமோ வாங்கியிருக்காரு ஈசி படியாக. ஸோ இவரிடம் எந்த நேர்மையும் தெரியவில்லை. அவருடைய நோக்கம், விஜயுடைய நோக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பயன்படுத்தும் அந்த தீய சக்திங்கிற வார்த்தையை சொல்வது, அதை தோற்கடிக்கிறதான் என்றால் இந்த முறை அவர் சரியான முடிவெடுக்கணும். அதுதான் பிரச்சனை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார்.